தருமபுரி தொகுதியில் தடம் பதிப்பது யார்? தமிழக சட்டப்பேரவை தொகுதிகளின் வரிசை பட்டியல்ல 59வது தொகுதி தருமபுரி. 1951 உருவான இந்த தொகுதியில தருமபுரி, நல்லம்பள்ளி ஆகிய 2 ஒன்றியங்கள், தருமபுரி நகராட்சி மற்றும் 40க்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகள் இருக்கு. புகழ்பெற்ற தட்சிணகாசி காலபைரவர் கோவில் இந்த தொகுதியில அதியமான் கோட்டை பகுதியில அமைஞ்சிருக்கு. தருமபுரி நகர்ல நெசவு, தீப்பெட்டி தயாரிப்பு, நெல் அரவை ஆலை, பட்டுநூல் தயாரிப்பு உள்ளிட்ட தொழில்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம புளி பதப்படுத்தும் தொழில் குடிசை தொழிலாகவே மேற்கொள்ளப்படுது. நகருக்கு அப்பாற்பட்ட பகுதிகள் எல்லாமே விவசாய கிராமங்கள். இங்க சிறுதானியங்கள், கொண்டைக்கடலை, கரும்பு, நெல், வெற்றிலை, நிலக்கடலை, எள் உள்ளிட்ட பயிர்களும், சம்பங்கி, சாமந்தி, அரளி போன்ற மலர் பயிர்களும், வாசனை திரவிய எண்ணெய் தயாரிப்புக்கான மூலப்பொருளான ஃபார்ம் ரோஸ், தைலப்புல் ஆகிய பயிர் சாகுபடிகளும் நடைபெறுது. பால் வளத்துக்காக பசுக்கள் வளர்ப்பு, வருமானத்துக்காக குறும்பை ஆடு உள்ளிட்ட இன ஆடுகள் வளர்ப்பும் மேற்கொள்ளப்படுது. இந்த தொகுதியில தொப்பூர் அருகே தொப்பையாறு அணை அமைஞ்சிருக்கு. இந்த அணை மூலமா தான் தருமபுரி மாவட்டத்துல 2000 ஏக்கர் நிலமும், சேலம் மாவட்டத்துல 3200 ஏக்கர் நிலமும் பாசன வசதி பெறுது. ஆனா இந்த அணை ஒரு சில ஆண்டுகள் மட்டுமே நிரம்புது. இதர பகுதிகளில் ஏரி மற்றும் நிலத்தடி நீர் மூலமாவே விவசாயம் நடைபெறுது. பாசன நீர்வளத்துக்காக ஏங்குற தொகுதி தருமபுரிங்கிறதுனால இங்குள்ள விவசாயிகள் ஒகேனக்கல் காவிரி உபரி நீரை நீரேற்றம் செஞ்சு ஏரிகள்ல நிறைக்கிற திட்டத்தை பெருசா எதிர்பார்க்கிறாங்க. இதற்கிடையில கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையா தர்மபுரி நகரின் நெருக்கடி மற்றும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ரெட்டி அள்ளியில் அண்மையில திறக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் மக்களுக்கு பல சிரமங்களை உருவாக்கி இருக்கு. முறையான கட்டமைப்புகள்லையும் முன்னேற்பாடுகள்லையும் கவனம் செலுத்த தவறியதே இந்த பிரச்சனைக்கு காரணம்னு மக்கள் சொல்றாங்க. அது போல மிக நீண்ட காலமாவே நிலுவையில இருந்த சிப்காட் தொழிற்பேட்டை கோரிக்கைக்கு இப்பதான் அரசு நிர்வாகம் முதல் செங்கலை தொட்டிருக்கு. இந்த கோரிக்கையில படித்த இளையோர் மற்றும் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு அடங்கி இருக்குது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பல்வேறு பிரிவுகளும் மேம்படுத்தப்பட்டிருந்தாலும் இதர பிரிவுகளையும் நவீனப்படுத்தணும், படுக்கைகளோட எண்ணிக்கையை அதிகரிக்கணும்ன்றது மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. மலர் சாகுபடி விவசாயிகள் கிடைச்ச விலைக்கு மலர்களை விற்பனை செய்யறாங்க. மலர் கொள்முதல் நிலையம் அமைச்சு குறைந்தபட்ச ஆதார விலையை அரசு உறுதி செய்ய முன்வராதான்றது அவங்களோட மிகப்பெரிய ஏக்கமா இருக்கு. அது போலவே ஃபார்ம் ரோஸ் தைலப்புல்லில் இருந்து பிரிச்சு எடுக்கிற வாசனை திரவிய எண்ணெயை இடைத்தரகர்கள் தலையீடு இல்லாம விற்பனை செய்வதற்கு அரசு ஏற்பாடு செய்யணும்னு விவசாயிகள் எதிர்பார்க்கிறாங்க. இந்த தொகுதியில ஆண் வாக்காளர்கள் 1,30,664 பேர், பெண் வாக்காளர்கள் 1,30,003 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 84 பேர்னு மொத்தமா 2,60,751 வாக்காளர்கள் உள்ளனர். தருமபுரி சட்டப்பேரவை தொகுதி 18 முறை பொது தேர்தலையும் 1965 இடைத்தேர்தலையும் சந்திச்சிருக்கு. கடந்த காலங்கள்ல காங்கிரஸ், ஜனதா கட்சி, திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளன. 2021 தேர்தல்ல அதிமுக கூட்டணியில பாமக சார்பில் போட்டியிட்ட வெங்கடேஸ்வரன் 1,05,630 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றாரு. திமுக சார்பில் போட்டியிட்ட தங்கம் சுப்பிரமணி 78,770 வாக்குகளை பெற்றாரு. இப்ப இந்த தொகுதியில திமுக கூட்டணியில தேமுதிகவின் மாநில அவைத் தலைவர் மருத்துவர் இளங்கோவன் போட்டி போடுறாரு. இவர் ஏற்கனவே தர்மபுரி நகராட்சி தலைவர், தர்மபுரி எம்எல்ஏ, தர்மபுரி எம்பி பதவிகளுக்கு போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டவர். மருத்துவர் என்ற முறையில மக்களிடம் பரிச்சயம், கூட்டணி கட்சிகளின் பலம் ஆகியவற்றோடு அதிகாலையிலே உற்சாகத்தோட பிரச்சாரத்தை தொடங்கிடுறாரு. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக சார்பில் சௌமியா அன்புமணி போட்டியிடுறாங்க. தொகுதியில அதிமுகவும் பலமிக்க கட்சி, பாமகவுக்கும் கணிசமாக தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. இது தவிர கூட்டணி கட்சிகளின் பலம், பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸின் மனைவின்ற அடையாளங்களோடு வாக்காளர்களை சந்திச்சு ஆதரவு திரட்டி வராங்க சௌமியா அன்புமணி. இவர்கள் தவிர நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சாந்தலட்சுமி, தாவேகா வேட்பாளர் சிவன்,
ராமதாஸ் அணி பாமக வேட்பாளர் சரவணன் ஆகியோரும் சூறாவளி பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இருந்தாலும் பிரதான கட்சிகளின் வேட்பாளர்களான இளங்கோவன், சௌமியா ஆகியோருக்கு இடையில தான் வலுவான போட்டி நிலவுதுன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில வாக்காளர்களின் தேர்வு மருத்துவர் இளங்கோவனா, மருத்துவர் அன்புமணியின் மனைவி சௌமியாவான்றத மே 4 தெரிஞ்சுக்கலாம்.